உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்று கர்த்தராகிய தெய்வம் உங்களுக்கு கொடுத்த இந்த வசனத்தின்படியே நீங்கள் செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் தக்க பலனை தேவன் கொடுக்க போகிறார். ஆம், 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசனிடத்தில் வந்து தன்னுடைய கணவன் இறந்து போய் தனக்கு இருக்கிறதான 2 பிள்ளைகளும் தான் கணவன் வாங்கினதான கடன்களின் நிமித்தமாய் கடன்காரர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அடிமைகளாக்க போகிறார்கள் என்று வேதனையோடு கூறினாள். எலிசா தீர்க்கதரிசியோ அந்த ஸ்திரீயினிடத்தில் அநேக காரியங்களை சொல்லி அனுப்பினான். அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்தவளாய் அவளும் தன்னுடைய 2 பிள்ளைகளும் இணைந்து கிரியை செய்தார்கள். அயல் வீட்டுக்காரர்களிடத்திலே போய் வெறும் பாத்திரங்களை வாங்கி வந்து தனக்கு இருந்ததான எண்ணெயை அதிலே ஊற்றி அந்த எண்ணெயை நிரப்பி விற்று பணம் வாங்கி கடனை அடைத்தார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஸ்திரீயும் அந்த பிள்ளைகளும் கிரியை செய்ததினாலே அவர்கள் ஆசீர்வாதத்தை கண்கூடாய் பார்த்தார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நீங்களும் உங்கள் குடும்பமும் இணைந்து செய்கிற எல்லா கிரியைகளுக்கும் தக்க பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் நீங்கள் பட்ட பிரயாசம் விருதாவாய் போயிற்று என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, இனி வருகிற நாட்களிலே நீங்கள் கையிட்டு செய்கிறதான வேலை, நீங்கள் கைகளினாலே பிரயாசப்பட்டதான உங்கள் தொழில், நீங்கள் குடும்ப வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை இணைந்து பிரயாசப்பட்டீர்களோ அந்த கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதித்து எல்லா கிரியைகளையும் எல்லா காரியங்களையும் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை மேன்மையாய் வைக்க போகிறார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வீடியோவை கேட்டு ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய கிரியைகளை நீர் அறிந்திருக்கிறீங்க. பிள்ளைகளுடைய பிரயாசத்தை நீங்க பார்த்துருக்கிறீங்க. அவர்களுக்கு தக்க பலனை கொடுத்து அவர்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசியுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கணும்னு விரும்புறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.